ஏஐ உலகையே புரட்டி போட்ட சீன செயலி. அமெரிக்காவின் சாட் ஜிபிடியை ஓரம் தள்ளி ஒரே நாளில் உலகையே அதிர வைத்து டீப்சிக் ஏஐ குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எங்கு பார்த்தாலும் ஏஐ, எல்லாவற்றிலும் ஏஐ என உலகமே ஏஐ வசமாகி கொண்டிருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில மாதங்களாகவே ஏஐயின் வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளது. அதிலும் சாட் ஜிடிபி ஏஐ தொழில்நுட்ப களத்தில் இறங்கி சக்கை போடு போட்டது. ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட தேடுபொறி நிறுவனமான சாட் ஜிடிபி நாம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் ஒரு ஆசானாக இருக்கிறது. மெய்நிகர் சிந்திக்கும் திறன் கொண்ட இந்த சாட் ஜிடிபியை கூகுளை போல் அல்காரிதம் கொண்டு ஏமாற்ற முடியாது என்பது சாட் ஜிடிபியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. உலகமே கொண்டாடி வந்த ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிடிபியை ஓரம் கட்டியுள்ளது புதிதாக களம் இறங்கியுள்ள சீனாவின் டீப்சிக் ஏஐ. தென்கிழக்கு சீனாவின் ஹாங்சு நகரில் நிறுவப்பட்ட சீன செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான டீப்சிக் ஏஐ கடந்த சில நாட்களுக்கு முன் அமெரிக்காவில் வெளியானது. டீப்சிக் ஏஐ வெளியான சில நாட்களிலேயே ஆப்பிள் ஸ்டோரில் அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாக மாறி சாதனை படைத்துள்ளது. அமெரிக்காவின் ஏஐ நிறுவனமான ஓபன் ஏஐ சாட் ஜிடிபியை உருவாக்க $1 பில்லியன் வரை எடுத்துக்கொண்டது. ஆனால் சீன வல்லுநர்கள் வெறும் 6 மில்லியனை கொண்டே டீப்சிக் ஏஐ உருவாக்கி அசத்தியுள்ளனர். குறுகிய காலத்தில் உலகமெங்கும் பிரபலமான டீப்சிக் ஏஐயை உருவாக்கியவர் லியாங் வென்ஃபெங். 2021ஆம் ஆண்டில் லியாங் வென்ஃபெங் ஏஐ பக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான என்விடியா சிப்புகளை வாங்க தொடங்கினார். பின்னர் 2023இல் டீப்சீக்கை தொடங்கினார். குறைந்த செலவிலும் குறுகிய காலத்திலும் உருவாக்கப்பட்ட சீனாவின் டீப்சீக் ஏஐயால் என்விடியா மார்க்கெட் ஒரே நாளில் $600 பில்லியன் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மைக்ரோசாப்ட், ஆப்பிள், டெஸ்லா என்று அமெரிக்காவின் எல்லா நிறுவனங்களும் ஒரே நாளில் சரிந்தன. இது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.